بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما தடை விதிக்கிறாங்க. போதை பொருள் ஹராம் தடை, இதை அருந்தக்கூடாது. இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அதையெல்லாம் கொட்டி விடுகிறார்கள். விபச்சாரம் ஹராம் தடை, தான் விபச்சாரம் செய்தேன் என்னை கொள்ளுங்கள் என்று வந்தாங்க மாயிசதி அவர்கள். ஜுஹைனா குலத்து பெண் வந்தார்கள். எல்லாம் தடை ஹராம் என்று சொன்னதோட இந்த மக்களை செம்மைப்படுத்தி மாத்துறாங்க. எந்த அளவுக்கு மாத்துறாங்க பார்க்காத. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ யுத்லிஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பாதை மாறும் இஸ்லாமிய சமூகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த பணிக்கப்பட்டுள்ளேன். பாதை மாறும் இஸ்லாமிய சமூகம் என்ற ஒரு தலைப்பினுடைய நோக்கமே என்ன நமக்கு புரிகிறது என்று சொன்னா, இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த அழகான பாதை அது இன்றைக்கு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. அதாவது இஸ்லாமிய வட்டத்தை விட்டு நாம வேறொரு கோணத்திற்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாதையை காட்டினார்கள் என்பதையும், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துவதற்கு இந்த உரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஏறக்குறைய எத்தனையோ உரைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. ஜாஹிலிய சமுதாயம் என்று தெரிஞ்சிருக்கு. அந்த சமுதாயத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சாராம்சமாக சுட்டி காட்டுறேன். அப்பதான் அந்த பின்னாடி உள்ள விடயங்கள் புரியும். அதாவது இன்னைக்கு நாம சில உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிறோம். சொகுசான வாழ்க்கை, உலகத்திலே அதிக விரும்பக்கூடிய, மறுமையை மறந்து விரும்பக்கூடிய எத்தனையோ விடயங்களை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜாஹிலிய மக்களை இன்னைக்கு நாம் அனுபவிப்பதற்கும் அவர்களுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்னா, இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய இஸ்லாமிய யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினாலும் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எப்படியாவது யாராவது பார்த்துருவாங்களா, ஏதாவது ஒரு இடத்தில் நம்மை தடுப்பதற்கு யாராவது வந்து நிற்பார்கள், சொந்தக்காரரை யாராவது உறவினர் பார்ப்பாங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆனா ஜாஹிலிய காலத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் ஏளனமாக பார்க்க மாட்டார்கள். ஜாஹிலியத்திலிருந்து அந்த மக்கள் ஒரு போதைப் பொருளை அருந்துகிறார்கள் என்று சொன்னா அதை அவங்க பெருமையாக நினைப்பதையும் அதை தடுப்பதற்கு யாரும் கிடையாது. ஒரு பெண்ணை தேடி விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய இன்பத்தை அவர்கள் கண்டார்கள், இந்த இன்பத்தை அனுபவித்தார்கள். போதைப் பொருளுடைய இன்பத்தை அனுபவித்தார்கள். மது அருந்தினால் எந்த அளவுக்கு அவருக்கு உச்சகட்ட இன்பம் கிடைக்கும் என்பதை அனுபவித்தார்கள். இப்படி நினைத்தது போன்று வாழ்ந்த வாழ்க்கை தான் ஜாஹிலிய வாழ்க்கை. எது வேணுமோ அதெல்லாம் அனுபவிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரபு, மார்க்கம், ஒரு பாதை கிடையாது. இந்த நிலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட வஹி அருளப்படுவதற்கு முன்னாடி கூட இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று அவர்களுடைய மனநிலை மாறியது. அப்பதான் அந்த ஹிரா குகைக்கு போறாங்க, தனிமையில் இருக்க நினைக்கிறாங்க. இந்த ஃபித்னா கொண்ட இந்த வாழ்க்கையை விட அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் தனக்கு தேவை என்பதை நினைக்கிறாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஓதுங்க என்று சொல்லி நபியாக தெரிவு செய்யப்படுகிறார். இப்போ நான் என்ன கேட்கிறேன், என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த ஜாஹிலிய மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா இன்பமாக இருந்தார்கள், நினைத்தது போன்ற கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். யாரும் என்ன ஏது என்று கேட்பதற்கு இல்லை. அதுவும் அரபிய மக்களை பற்றிய குணாதிசயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியல. நம்ம இருக்கிறது ஒரு அரபு நாடு. எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என்று தெரியும், எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் தெரியும். ஆனா இப்ப இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் இவர்களுடைய குணநலங்களை நமக்கு தெரியும். ஒரு சில குறிப்பிட்ட நல்லவர்களை தவிர மற்றவருடைய நிலை நமக்கு தெரியும்.
இதே இது ஜாகிலிய மக்கள் வரம்பு வரையறை இல்லாமல் இருந்த அந்த மக்களோட குணம் எப்படி இருந்திருக்கும்? யாரு என்ன எப்படி என்னை தடுக்க முடியும் என்ற ஒரு திமிரு கொண்ட இப்பவே இருக்குது. அப்ப எந்த ஒரு திமிர்ல இருந்திருக்கும். அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் தான் ரசூல்லா என்ன சொல்ல போறாங்க என்றால், நீங்கள் போகிற பாதை தவறு, இது ஒரு தவறான பாதை. குடிபோதைக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வேற எதையுமே வணங்கக்கூடாது என்று அந்த மக்கள்கிட்ட போய் சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருப்பார்? அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னார்கள், எதிர்த்தார்கள், அடித்தார்கள், எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். எத்தனை வருஷம்? 23 வருஷம் சொன்னார்கள். 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய விளைவில அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அந்த சமுதாயம் எப்படியான ஒரு பரிசை வழங்கினார்கள் என்று சொன்னால், பாருங்க, போதைப் பொருள் எப்படி இருந்த ஒரு சமுதாயம் நமக்கு தெரியும். அதாவது பீப்பாய்களாக அருந்தியது. அன்றைக்கு போதை தடை செய்யப்பட்ட உடனே அதை கொட்டி விட்டார்கள். அன்றைக்கு மதீனா பெரும் மது ஆறாக ஓடியது. எல்லா வரலாறும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு ருசியாக சுவையாக அருந்தியவர்கள் தான் அந்த மக்கள். கொடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். வயசுக்கு வந்த ஒரு பெண்ணுடைய வீட்டை நாடி போறவங்க காசை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட விபச்சார முறையிலான ஒரு திருமணம், அந்த திருமணத்தில் உறவு கொண்டு வருவாங்க. இன்பமாக நினைத்தார்கள். இவங்கள்ட்ட போய் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம், போதை அருந்த வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் செம்மைப்படுத்தினார்கள். இந்த மக்கள்கிட்ட பாருங்க எந்த அளவுக்குன்னா, ஒரு சம்பவத்தை சொன்னால் புரியும். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். வலிமா விருந்து கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடன் ஒரு ஒட்டகத்திலே, அவருடன் ஒரு ஒட்டகம், அவருக்கு ஒரு அடியாள், ஒரு வேலையாளை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு வருவதற்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்ப போதை சாராயம் தடை செய்யப்பட்டிருக்கவில்லை. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர். இவர் உச்சகட்டமாக போதை அருந்தி வீட்டுக்குள்ள அலி ரலியல்லாஹு அவர்கள் ஜாமான் எல்லாம் தயாரித்து கொண்டிருக்க ரெடி பண்ணிட்டு இருக்கிற போதே இவர் போதையில வந்தவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒட்டகத்தை அறுத்து குடல் வேறையாக ஒட்டகத்தை துவம்சம் செய்து விட்டார். இருந்ததோ ஒரு ஒட்டகம் அல்லாஹுடைய தூதர்கள் கொடுத்திருந்தார்கள் ஆரம்பத்தில். அந்த ஒட்டகமும் இப்ப என்ன ஆயிடுச்சு, மண்ணா போகிற அளவுக்கு அதை அறுத்து கொலை செய்து விட்டார் இந்த ஹம்சா ரதி அவர்கள். அதை நம்ம அந்த நிலையை புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அந்த போதை அந்த அளவுக்கு மாற்றியது, அந்த அளவுக்கு சுவையாக இன்பமாக நினைத்திருந்தார். அப்ப வெளியில அலி ரலியல்லாஹு பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அந்த ஒட்டகம் கொலை செய்யப்பட்டிருக்கு. இவருக்கு ஆத்திரமா அவர் இருக்கிறதே ஒரு ஒட்டகம், அந்த இருக்கிற ஒட்டகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. போறதுக்கு வழி இல்லை. இன்னைக்காவது இருந்தா டாக்ஸி அதை ஏதாவது பிடிச்சு போலாம். அன்னைக்கு இருந்ததே அந்த ஒட்டகம் தான். அப்ப அவருக்குரிய அந்த ஒட்டகம். அப்ப யாரு செஞ்சது? இதை யாரு செய்து? மன்ஃபால ஹாதா, இதை யாரு செய்தது? அப்ப உடனே மக்கள் சொல்லுவாங்க, யாரு செஞ்சாங்க கேக்குறீங்க? இதை செய்தது யார் என்றால் ஹம்சா. ஹம்சா தான் செய்தார். அண்ணா அங்க போய் கேளுங்க அப்படிங்கிற. அவர் எங்க? அவர் என்ன குடிகாரர்களுடன் சேர்ந்து கொண்டு குடித்திருக்கிறார். அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கூடாது, நபி தோழர்கள் குடிகாரன்னா தடை செய்யப்படுவதற்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டிருக்க நேரத்தில். அப்ப அந்த போதைப் பொருளை உட்கொண்டிருக்க நிலையில ரசூல் இவர் அங்க போய் எதிர்க்க முடியாது. அலி பெரிய ஒரு வீரராக இருந்தார். ஆனால் ஹம்சா ரதி அவர்களை எதிர்கொள்கிற அளவுக்கு அந்த பலம் இருக்கவில்லை. உடனே ரசூல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படித்தான் நான் வைத்திருந்த ஒட்டகத்தை இப்படி அறுத்தாருன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பார்த்தா ஹம்சா ரதி அவர்கள் குடித்து விட்டு, அதாவது எந்த அளவுக்குன்னா அந்த இன்பம் அவர்களிடத்துல இருந்த அந்த இன்பம் கண்கள் எல்லாம் சிவந்து போய் ரசூலுல்லாஹ்வை ஹம்சா ரதி அவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, கீழ இருந்து காலில இருந்து அப்படியே மேல பார்த்துட்டு சொல்றாங்க, என் தந்தையினுடைய அடிமைகளே என்று ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அலி ரதி அவர்களை கூட்டு போறாங்க. இவர்கிட்ட பேச முடியாது. ஏன்? அவரு மதி கெட்ட நிலையில் இருக்கிறார், அவர்கிட்ட பேச முடியாதுன்னா. இந்த அளவுக்கு எல்லாத்திலும் என்ன இருந்துச்சுன்னா இன்பம். அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தடை விதிக்கிறாங்க, போதை பொருள் ஹராம், தடை, இதை அருந்தக்கூடாது. இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அதையெல்லாம் கொட்டி விடுகிறார். விபச்சாரம் ஹராம், தடை, தான் விபச்சாரம் செய்தேன் என்னை கொள்ளுங்கள் என்று வந்தாங்க மாயிஸ் ரதி அவர்கள். ஜுஹைனா குலத்து பெண் வந்தார்கள். எல்லாம் தடை ஹராம் என்று சொன்னதோட இந்த மக்களை செம்மைப்படுத்தி மாத்துறாங்க. எந்த அளவுக்கு மாத்துறாங்க? பார்க்காத மக்களுக்கு ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து போறாங்க மதீனாவுக்கு. போன உடனே இதுவரைக்கும் பார்க்காத எத்தனையோ அறிமுகமற்ற அந்த முகத்திற்காக வேண்டி என் சொத்தில் என் மனைவியில் ஒன்றை தருகிறேன், என் சொத்தில் பாதையை தருகிறேன் உறவு ஏற்படுத்தப்பட்டது. யாருக்கு? எப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் பாதையை மாற்றி, இதுதான் நேரான பாதை, இந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கிறது? வெற்றி இருக்கிறது. மற்றும்படி ஏனோ தானோ என்று நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களால வெற்றி கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான், நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த பாதையில அல்லாஹ்வுடைய தூதர்கள் உருவாக்கி அல்லாஹ்வுடைய தூதர்கள் செம்மையாக மாற்றி என்ன சொன்னார்கள்? எல்லா விஷயத்தையும் உங்களிடத்திலே நான் சொல்லிவிட்டேன்,
எல்லா விடயத்தையும் உங்களிடத்துல நான் சொல்லிவிட்டேன், எதையாவது நான் விட்டு இருக்கிறேனா? அப்ப சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நான் சாராம்சமா சில விஷயத்தை சொல்றேன். சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? யார சொல்லல, நீங்க சிறுசு பெருசு எதையுமே விடல, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அல்லாஹ் இதை நீயே சாட்சி, மறுமையில் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்துல கேட்பான், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு வசனம் அருளப்படுது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் உங்கள் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. இதுதான் மார்க்கம், இதுதான் பாதை. எது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் 23 ஆண்டு காலம் குர்ஆனை வைத்து போதித்ததுதான் என்ன? வாழ்க்கை பண்பாடு, இதுதான் மார்க்கம். இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த பாதை உங்களை சொர்க்கத்திலே மறுமையில வெற்றியை பாதையும் கொண்டு போய் சேர்க்கும். இல்லைன்னா உங்களை நரகத்தினை நோக்கி போகும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் உங்களிடத்திலே ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அது உங்களை நேர்வழிப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்துச்சு? தொழணும், நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக எப்படி வாழ வேண்டும், எப்படி சதக்கா செய்ய வேண்டும், எப்படி அல்லாஹ்வை அடிமை விசுவாசத்தை வெளிப்படுத்த. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய 23 வருஷ பிரச்சாரம் முக்கியமானது. என்னன்னா, அல்லாஹ் எஜமான், நான் அடிமை என்கிற பண்பு என்ன எப்பயும் நம்மகிட்ட இருக்கணும். அல்லாஹ் எப்பயுமே எஜமான், நான் எப்பயுமே அடிமை. அதனால ரசூலுல்லாஹ் என்ன குறிப்பா கடமையாக்கி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் யாரு சூரா ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவனுக்கு என்ன இல்லை? தொழுகையே இல்லைன்னாங்க. அந்த தொழுகையில என்ன குறிப்பாக சொல்லப்படுகிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி நீதான், நான்லாம் அடிமைதான். தொழுகை கலைக்கும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அப்ப நான் யாரு? நான் அடிமை. சஜிதாவில் தான் அல்லாஹ் மிக நெருக்கமாக அடியானுக்கு அடியான் நெருக்கமாக வருகிற இடம் என்ன? அல்லாஹ்வுக்கு சஜிதா. அந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல கேளுங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் கூடாது சஜிதா. ஏன்? இவன் அடிமை, முற்று முழுசாக தன்னை அடிமை என்று ஒத்துக்கொள்கிற ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திட்டமே. இந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போனார்கள். அதுக்குரிய மாதிரி நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள், பயந்தார்கள், அஞ்சினார்கள். 3 நபித்தோழர்கள் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அந்த யுத்த காலத்துக்கு போகவில்லை. ஒரு கிறிஸ்தவ உலகத்துடன் ஒரு யுத்தத்துக்கு சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அதுல அந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள முதல் அறிமுகமாகிறாங்க, இஸ்லாத்தை ஏற்று அறிமுகமாகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த 3 நபித்தோழர்களும், தளபதியாக நியமித்த 3 நபித்தோழர்களும் யுத்தத்துக்கு போகும்போது அழுகுறாங்க. அப்ப நபித்தோழர்கள் யோசிக்கிறாங்க, எதுக்கு இவங்க அழுகுறாங்க? அவங்கள்ட்ட அந்த பயம் இல்லை, அச்சம் இல்லை, யுத்தம் செய்ய போறேன்னு தெரியும், எதுக்கு அழணும்? அவங்க நினைக்கிறாங்க குடும்பங்களை விட்டு விட்டு போறதுனாலதான் இவர்கள் அழுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமூகத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த சமூகம், அந்த பாதை அவங்க எப்படி நோக்கி பயணித்தாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த 3 நபித்தோழர்கள் அழுகும் போது கேட்கப்படுகிறது, என்ன ஏன்? அப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கோ இங்க உங்களை விட்டுட்டு போறதுக்கோ அல்ல. அல்லாஹு தாலா என்ன சொல்றான், எவ்வளவு பெரிய முஜாஹிதாக இருந்தாலும், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்தாலும், நீங்கள் என்ன செய்தாலும் அந்த நரகத்தை கடந்துதான் சொர்க்கம் போக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் இதுல கொல்லப்பட்டாலும் கூட நான் இந்த நரகத்தை கடந்துதானே சொர்க்கம் போக வேண்டும், அந்த கடந்து போவதை நினைத்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது. நாங்க இதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம். யாரு? நபித்தோழர்கள். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் யாரு? ஜிஹாத் செய்து தன்னுடைய உயிர்களை பறிகொடுக்க போகிற தோழர்கள், அல்லாஹ்வுக்காக முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். அவங்க அந்த உருவாக்கிய அந்த பாதை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்க. நம்முடைய எண்ணங்கள்ல அல்லாஹ் எஜமான் என்று 100% ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா, இந்த வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்தி காண்டாமிரு ஒன்று பேர் வைக்கிறங்கிற மாதிரி ஏதோ இஸ்லாமுங்கிறான், எப்படினாலும் வாழலாமுங்கிறான், அல்லாஹ்வை நம்பினால் போதும் என்று நினைக்கிறான். ஆனால் செய்யறதெல்லாம் பேசுறது. சிகரெட் அடிக்கிற ஒரு பக்கம், இந்த பக்கம் தொழுகையை நிறைவேற்றுவது, பாவத்தை கிடந்த பாவத்தை எல்லாம் வட்டியை வாங்குவது, ஜும்மாவை கரெக்டா முன்சாப்புல போய் உட்கார்ந்துக்கிறது. எத்தனையோ பேர் எவ்வளவு பாவத்தை செய்து விட்டு தொழுகையில முன்னாடி உட்கார்ந்துட்டு முன்சாப்புல குர்ஆன் ஓதினா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நபித்தோழர் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த பாதையை பார்த்தா, அதாவது எந்த அளவுக்குன்னா, பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்திலே சின்ன சின்ன பாவங்களாக கருதி எதை எங்களை அழித்தொழிக்கும் என்று நினைத்தோமோ அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் இன்றைக்கு சாதாரணமாக செய்கிறீர்கள். என்ன சஹாபி தாபீன்கள் காலத்துல சஹாபியை சொல்றாரு, எந்த அளவு பாவத்தை பயங்கரமாக நாங்கள் நினைத்தோமோ அந்த பாவத்தை நீங்கள் சாதாரணமாக செய்கிறீர்கள் என்று நினைத்தார்கள், அதை சொன்னார்கள். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை பாருங்க எப்படி இருக்கிறோம் என்று சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தன்னுடைய சம்பாத்தியம் எப்படி வருகிறது என்றே பார்க்க மாட்டான். ஒரு சில விஷயத்தை சுட்டி காட்டுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஹராமா ஹலாலா எதையுமே பார்க்க மாட்டான், காசு வந்தா போதுன்னு நினைப்பான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குதா இல்லையா? உதாரணமா நான் சில பேரை சொல்லி, இந்த இர்ஃபான் வியூன்னு ஒருத்தர் இருக்கிறான், இஸ்லாமியர், முஸ்லிம் இஸ்லாமிய சேனல்கள் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம் என்று சம்பாதிக்கலாம், ஹராம் இல்லாமல் சம்பாதிக்க வேண்டும். அதுல வருகிற விளம்பரங்கள்,
அதுல வர இசை, அதை 4 பேர் காட்சிப்படுத்தணும். இந்த லார்ஜ் விளம்பரங்கள், ஹோட்டலு, மதுபான விளம்பரங்கள், பொய், பிராடுத்தனமான உள்ளைகள் எல்லாம் காட்சிப்படுத்து, எல்லாத்தையும் படுத்து. ஆனால் அதன் மூலம் எனக்கு என்ன வரணும்? எனக்கு ஆட்ல அதன் மூலம் வருகிற அந்த விளம்பரத்தில் எனக்கு பணம் தர வேண்டும் என்று சம்பாதிக்கிறார்கள். இது ஹராமே? எனக்கு ஹராம் என்று படவில்லை, எனக்கு அப்படி ஒரு படவில்லை. அப்படி உனக்கு படவில்லை, நான் இஸ்லாத்துக்கு படுவேன், அது எனக்கு படவில்லை. அவங்க நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் பேசுறாங்க, அது அந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது, அப்ப சம்பாதிக்கலாம். இந்த நிலையில் இன்றைக்கு பணம் பொருளாதாரம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கூட பாத்தீங்கன்னா அந்த குறிப்பா அந்த இஸ்லாமிய இந்த இர்ஃபான் வீவுங்கிறத நான் எதுக்கு சுட்டி காட்டுறேன்டா, இந்த இஸ்லாம் தடை செய்த இந்த முதலை இறைச்சி, பன்னி இறைச்சி, இந்த மாதிரி பொருள்களை இதெல்லாம் இஸ்லாம் இதெல்லாம் தடை செய்யல என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஹராம் இல்லை என்று சொல்லி இதை 4 பேர் 5 பேர் பாக்குறான். 4-5 பேர்ல 4 மில்லியன் 5 மில்லியன் பேர் பாக்குறான். பார்த்தா ஒவ்வொரு வியூஸுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு பொருளாதாரம் வருகிறது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் என்ன? எனக்கு வர வேண்டிய பொருளாதாரம் தானுங்கன்னு சொல்லி அதையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த அளவுல இருக்குது. இந்த அளவுல இன்றைக்கு பொருளாதாரம் எப்படி வேணாலும் வரலான்னு இருக்கான். வட்டி வாங்குறது, எப்படி என்ன தொழில் செய்தால் இஸ்லாம் இது தடை செய்கிறதா தடை செய்யவில்லையா பாக்குறது இல்ல, எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கினாங்க? ஒரு சந்தைக்கு போகிறார்கள். அந்த நபித்தோழர் என்ன செய்யற, வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர் மலை சாரல் பட்ட அந்த பொருள்களை கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டு மலை சாரல் படாத கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற பொருளை மேல வச்சுட்டாரு. அல்லாஹ்வுடைய துரிதை பார்த்து விட்டாரு. அப்ப அந்த பொருள்களுக்குள்ள கையை விட்டு பார்த்துட்டு இது என்ன ஈரமா இருக்கிறது, யார் சொல்லா, இது மலை சாரல் பட்டது, அதனால நான் கொஞ்சம் உள்ள வச்சேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாரு பாருங்க, எந்த அளவுக்கு வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய துரு உருவாக்கினாங்க. இங்க பாரு தம்பி, நம்ம சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், யாரு மோசடி செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. எதுல என்ன மோசடிங்கிற? அவர் மலை சாரல் பட்டதை வச்சிருக்காரு, அதுக்கு மேல மத்த நல்லதை வைத்திருக்கிறார். அவர் இல்ல எல்லாம் நல்லதான்னு விற்கவும் கிடையாது. அவர் கொஞ்சம் என்ன செய்யறாரு, இதை மறைத்து அதை மேல காட்சிப்படுத்துகிறார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்க, மோசடி செய்வன் என்னை சார்ந்தவன் இல்லை. இது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இப்படி இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் இப்படி இளைஞர்களை பாருங்க, நம்முடைய பிள்ளைகள், நமக்கு தெரிந்தவர்கள் எந்த நிலையில் இஸ்லாமிய அன்றைக்கு இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள், பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் தேடுகிறார்கள். அப்போ 2 இளைஞர்கள், அனாதை இளைஞர்கள், அவர்களுக்கு சொந்தமான இடம். அப்ப விசாரிக்கிறாங்க, இது யார் இடம்? அனாதைகளுக்கு சொந்தமான இடம். ஆஹா, அந்த இடம் இது நல்ல இடம், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் கட்டுவதற்கு இதுவே நல்ல இடம் என்று முடிவெடுக்கிறாங்க. பேசுறாங்க, அனாதை சிறுவர்களுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறாங்க. காசுக்கு கொடுத்துருங்க, இதை பொருளாதாரத்துக்காக வேண்டி கொடுங்க, சும்மா தராதீங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இலவசமாக அல்லாஹ்வுக்காகவே தர்மம் செய்து விடுகிறேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இல்ல இது காசுக்காகவே அவங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து என்ன செய்யறாங்க, அதை வாங்குறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. அதே மாதிரி அபூஜஹலை கொலை செய்தது யாரு? அபூஜஹலை கொலை செய்த யுத்த காலத்துல அந்த 2 இளைஞர், முஆது முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 2 இளைஞர்கள் தான் என்ன செய்தார்கள் கேட்கிறாங்க யுத்த காலம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் உருவாகிற விதமும் நம்ம இளைஞர்கள் இருக்கிற நிலைமையையும் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பாதையை காட்டிட்டு போனார்களே, அந்த பாதையில உள்ள இளைஞர்கள் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்ப அவர் யுத்த காலத்திலே கேட்கிறார், என்ன கேட்கிறார், பத்ர் யுத்தத்திலே கேட்கிறார், யுத்த காலத்திலே கேட்கிறார், இங்க எவன் அபூஜஹல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த இளைஞர்கள். கேட்கப்பட்ட இந்த நபித்தோழர் சிலித்து போற அந்த 2 இளைஞர்களும் கேட்ட விதத்தை பார்த்து இவர் கொஞ்சம் பயந்து போகிற அளவு கேட்கிறார். ஏன் கேட்கிறீங்க? அவன் அல்லாஹ்வின் தூதரை ஏசினானாமே, அவன் அல்லாஹ்வின் தூதரை வஞ்சித்தானாமே, ஏளனமாக சொன்னானாமே, அவனை காட்டுங்க என்று நான் பேசிக்கொண்டிருக்கிற தருணத்திலேயே அபூஜஹல் எங்களுக்கு முன்னால் வந்தான். உடனே நான் காட்டின இதான் அபூஜஹல் என்று 2 பேரும் போட்டி போட்டுட்டு போய் அபூஜஹலை வெட்டுகிறார்கள். வெட்டிட்டு 2 பேர வாழ ரத்தம், 2 பேர்ல வாழ ரத்தம். அவங்களுக்குள்ள உள்ளுக்கு போட்டு என்ன, நானா வெட்டினேன் இல்ல நானா வெட்டினேன், வா ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதரே 2 பேர்ல யாரு வெட்டினாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அபூஜஹல்னா ஒரு கதாபாத்திரத்தில் உள்ள ஒரு ஆள் கிடையாது. அவன் ஒரு பள்ளத்தாக்கின் அன்றைக்கு இருந்த அரபு லோகத்திலே ஒரு காவிர்களுக்கு மத்தியில் தலைவன். அவன் வீரன், அவன் ஒரு வீரன், ஒரு பயங்கரமான ஒரு எதிரி. அப்படிப்பட்டவனை இந்த இளைஞர்கள் போய் வெட்டிட்டு சொல்றாங்க, நான் தான் வெட்டினேன்னு சொல்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல வாழை காட்டுங்க, 2 பேரையும் வாழ் இருக்கு, நீங்க 2 பேரும் தான் என்ன சொல்றாங்க. இப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், இஸ்லாத்திற்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், இஸ்லாம் தான் எங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை எடுத்துக்காட்டு என்று வாழ்ந்த அந்த மக்கள் எங்க? இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எங்க? ஸ்டைலுங்கிறான், புதுசா ஒவ்வொரு வகையில கண்டுபிடிக்கிறான், தொழுகை மார்க்கம் அதெல்லாம் 0.
அது பற்றியே இல்லை, அதை பற்றி அக்கறை கிடையாது. இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பக்கம் போய் பார்த்தா தெரியுமே, பாட்டு, இசை, மியூசிக். அவன் வாழ்றதா இருந்தாலும் சாவுறதா இருந்தாலும் ஒரு மியூசிக்கோட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவான். எனக்கு என்ன நடந்திருக்கிறது அவன் ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரியும். அதுக்கு ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கட்டத்தை எடுத்து போட்டு வச்சிருப்பான். வெள்ளிக்கிழமை ஆனா முதல்ல ஒரு ஸ்டேட்டஸ் அவண்டத்திலேயே என்ன வரும், ஒரு காதல் சங்கீத பாடல் ஒன்று வரும், அவன் நிலைமையை சொல்றது. அப்புறம் இஸ்லாம் என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வாலா அலி முஹம்மத், எல்லாம் அவரதுக்குள்ளேதான். ஒருவே சத்தமாக அந்த ஸ்டேட்டஸை பார்த்தா சபையில வச்சு என்னடா இந்த ஆள் பாக்குறாங்க, நாம சொல்ல வேண்டியிருக்குது ஸ்டேட்டஸ்யா, நான் பார்க்கல, அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு அவங்களுடைய, அதாவது ஒன்றரை கலந்து விட்டு மிக்சர் மாதிரி மார்க்க எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. நீங்க இந்த நாட்டுல உள்ள பல பேரை மாதிரி எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றரை கலந்து என்ன பண்ணுகிறது இன்றைக்கு போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்குன்னா, அதாவது இப்போ சொல்றேன்னா, ஒரு சில மோடத்தனமான விடயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள், பணிவாக தான் இருப்பாங்க, பெருமையா பீத்திக்கிட்டு தெரிய மாட்டார்கள், எனக்கு எல்லாம் 7 மணி தெரிய மாட்டார்கள். இளைஞர்கள் இன்றைக்கு அப்படியா இருக்கிறாங்க. இதை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்றான், அதை ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்துக்கு சொல்லித்தானே விட்டார்கள். லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதர் தன் மகனுக்கு கூப்பிட்டு சொல்கிற, பருவ வயதை அடைகிற போது, புத்தி பிடிபடுகிற வயதை அடைகிற போது தன் மகனுக்கு கூப்பிட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா. முதல்ல சொல்ல வேண்டிய உபதேசம் என்ன, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். ஏன்னா அவன் தான் உன்னை படைத்திருக்கிறான், அவன் தான் என்னுடைய எஜமான், நீ அடிமை, நானும் அடிமை. நான் அடிமையாக இருக்கும் போது, நீயும் அடிமையாக இருக்கும் போது அவனுக்கு ஒப்பாக இன்னொரு கடவுளையோ இன்னும் ஒன்றை கற்பனை பண்ணுவது மிகப்பெரிய அநியாயம். அதை சொல்றாரு இப்படி, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாரு, தொழுகை நிறைவேற்று, தொழுகை கடைபிடி என்னுடைய அருமை மகனே. அதே மாதிரி மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாத, பெருமை அடிக்காத, சத்தத்தை உயர்த்தாத. சத்தங்களிலே மிகவும் உயர்ந்த கெட்ட சத்தம் கழுதையின் சத்தமாகும். இதெல்லாம் சொல்ற அல்லாஹ் தஆலா சொல்றான். இத்தனை நபிமார்கள் குழந்தை வளர்ப்பு, தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்திருப்பார்கள். எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லாம இந்த லுக்மான் என்ற நல்ல மனிதனுடைய உபதேசத்தை பார் என்று அல்லாஹ் சொல்றானே. நீங்க இன்னும் புரிந்து கொள்ள இன்னொரு விஷயம், இது சொல்றது நான் கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 114 சூரா. அதாவது நீங்க என்ன அந்த குர்ஆனுடைய ஆழத்தை புரியணும்னா, இந்த குர்ஆனுங்கிறது நீங்க நினைக்க கூடாது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, நம்ம கையில இருக்கிறது, அருமை புரியுது இல்ல. இது யாருடைய வார்த்தைகள், யாருடைய வார்த்தைகள் குர்ஆனுங்கிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய புனிதமான வார்த்தைகள். சகோதரர்களே, இந்த புனிதமான வார்த்தையில அண்ட சராசரங்களை படைத்து எது மனித குலத்துக்கு தேவையோ அதுல இதுதான் தேவை என்று 114 அத்தியாயங்கள், 6666 வசனங்கள் மட்டுமே இந்த முஹம்மதுடைய சமூகத்துக்கு கியாமத் நாள் வரும் வரை தேவைன்னு அல்லாஹ் பொறுக்கி எடுத்து சொன்ன வார்த்தைகள். அப்ப அதுல ஒவ்வொன்றும் என்ன இருக்கிறது, பிரயோஜனமான வார்த்தைகள். அப்ப அந்த பிரயோஜனமான வார்த்தைகள்ல நபிமார்களுடைய பல உபதேசங்கள்ல அல்லாஹ் விட்டுட்டு இந்த லுக்மான்ங்கிற நல்ல மனிதரை பார், அவர் தன் மகனுக்கு சொன்ன உபதேசத்தை பார், அந்த உபதேசத்தை நான் பதிவு செய்யறேன் முஹம்மதே, இதை உன்னுடைய மக்களுக்கு சொல்லு, உன் சமூகத்துக்கு சொல்லு. அப்ப அதுல பிரயோஜனம் இருக்குமா இல்லையா? இருக்கு. அவர் சொல்றாரு, மக்களை விட்டும் உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாத. மக்கள்கிட்ட பெருமை, அதாவது திருப்பிக்கலாம் என்ன, பெருமை அடிச்ச மாதிரி திரும்பியா பெருசா தெரியாத, மக்கள்கிட்ட மரியாதை நடந்துக்க, உனக்கு தான் எல்லாம் இயல் நினைக்காத. நீங்க என்ன நினைக்கணும்னா, உன்னாலதான் எல்லாம் இயல்பு நினைக்காத, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று நீ நம்பு. அதுதான் எல்லாத்துக்கும் நல்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்க வேண்டும், பிஸ்மில்லா. பிஸ்மில்லாவுடைய பொருளே என்ன? சில பேர் பிஸ்மில்லா வாய்க்கு வாய் வந்த மாதிரி சொல்லிட்டு போற, பிஸ்மில்லா பிஸ்மில்லா இந்த பொருள் அப்படி கிடையாது. பிஸ்மில்லாண்டா என்ன பொருள், அல்லாஹ்வின் பேரின் மூலம், அல்லாஹ்வுடைய பேரின் மூலம் நான் ஆரம்பிக்கிறேன். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அல்லாஹ்வின் பேரை கொண்டு. அதுல கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வாகனத்துல ஏறி உட்கார்ந்த உடனே அதுக்கும் துஆ சொல்லி தந்தார்களே, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன், சஹர்லனா, எனக்கு இதை வசப்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹ் தூய்மையானவன், அதை எனக்கு வசப்படுத்தி கொடுக்கலனா என்னால இந்த வாகனத்தை செலுத்த முடியாது. நான் வெறும் பூச்சியம், மனிதன் என்கிற யாரு வெறும் பூச்சியம். அல்லாஹ்வை கொண்டுதான் என் நாட்டங்கள், அவனுடைய நாட்டங்களோ நடக்கிறது. இதுதான் ஒரு அடிமை விசுவாச வெளிப்பாடு சகோதரர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பேரை கொண்டு, அல்லாஹ் இல்லாம என்னால் எதுவுமே செய்ய முடியாது. வல் கத்ரி கைரிஹி வஸர்ரிஹி மினல்லாஹி, எல்லாமே அல்லாஹ்வுடைய கதிர் நடக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, ஒரு நல்லதை செய்கிற ஆற்றலும் பாவத்தை விடுபடுகிற ஆற்றலும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேற எவனுக்கு எதுவும் முடியாது, இதை நம்புங்கிற. அப்ப இது இளைஞர்களுக்கு மத்தியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில, நமக்கு மத்தியில் இது போதிக்கப்படுகிறதா, நமக்குள்ள குழந்தைகளுக்கு மத்தியில போதிக்கப்படுகிறதா? பைக் எடுத்துக்கிட்டு
ஒத்த டயர்ல ஓட்டினா பெருமை நினைக்கிறான். பைக் எடுத்துட்டு 200 ஸ்பீட்ல ஓட்டிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல, வாருங்க ஓட்டிட்டோம், ஓட்டி பீத்தி கிழிச்சிட்டோம் பாருங்கிறான். கையை உடைச்சிட்டு காலை உடைச்சி பேண்டேஜ் போட்டாலும் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்க. எங்கள் சோகம் அடிச்சது எருமை அதுல பெருமைமா இல்ல, வாங்கிட்டு வந்து அதுல என்ன இருக்கிறது பாருங்க எங்களே பாருங்க அப்படின்னு போடுற. இதுதான் வாழ்க்கை நினைக்கிறான். ஒரு பிரம்மையான ஒரு மூடலான ஒரு வாழ்க்கையை நினைச்சு அதுதான் தன் எதிர்காலம் நினைக்கிறான். இது பாதையா? இதுதான் இஸ்லாமிய பாதையா? பாருங்க, சினிமா, காதல், கத்தரிக்கா, இது மாதிரி ஒரு போலியான உலகத்துல தொழுகை அல்லாஹ் நம்புடான்னா வர்றதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு உருவாக்கிய சமுதாயம் போதைப் பொருளை கண் முன்னாடி பார்த்தார்கள், விபச்சார பெண்களை கண் முன்னாடி பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். நீங்களா எத்தனையோ பேர் என்ன பாவத்துல இருந்தீங்கன்னு தெரியல, ஆனால் இருக்காமலும் அனுபவிக்காமலும் இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க அதுல ஊறி போயிருந்தாங்க அந்த ஜாகிலிய மக்கள். நீங்க இப்ப எந்த அளவுக்கு அதை புரிய வைக்கணும் தெரியல. எந்த அளவுக்குன்னா ஒரு பாவத்தை நீங்க எவ்வளவு செஞ்சிருப்பீங்க, ஒரு பயந்து குறிப்பிட்ட அளவுல செஞ்சிருப்பீங்க. ஆனா ஜாகிலிய மக்கள் அந்த பயமே இல்லை, அந்த பாவத்தின் உச்சத்தை அடைந்திருப்பார்கள், அதை அனுபவித்து உச்சத்தை அடைந்திருப்பாங்க. அந்த உச்சகட்ட ரசனைக்கு மத்தியில பார்க்காத இறைவனை நீங்கள் நம்ப வேண்டும், பார்க்காத ஊர்லின் பெண்களை நீங்கள் நம்ப வேண்டும், பார்க்காத சொர்க்கத்தை நீங்கள் நம்ப வேண்டும். எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு? நான் தான் அனுபவித்துக் கொண்டு இந்த பொம்பளையில இதை விட என்ன ஊர்லின், இதை விட என்ன மகத்தான வாழ்க்கை, இதுதான் சொர்க்கம். சாராயத்தை குடிச்சாலே சொர்க்கத்துல வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கிற இவர் என்ன சொர்க்கம். அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்க்காத இறைவன், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளாலும் கேட்டுறாத அப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. பிலாலே, உன் செருப்போசை நான் சொர்க்கத்தில் கேட்டேன், உமரே உன்னுடைய மாளிகையை நான் பார்த்தேன். இத அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். இதுதான் ஈமான், இதுதான் நம்பிக்கை. இதை ஈமான் கொண்டவர்கள் தான் என்ன சொல்லுவோம், மூமின், நம்பிக்கை கொண்டவர்கள் என்று. இப்படி இந்த சமுதாயம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இந்த நிலையில இருக்கிறோம். நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை இந்த நிலையிலயா? அப்ப இதுதான் ரசூலா உருவாக்கின பாதை. ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ்வை நீ தொழும்போது பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நீ தொழு. நீ பாட்டு தக்பீர் விட்டு அந்த கடன் எவ்வளவு கொடுக்கணுமோ, இங்க போகணுமா, போக தேவையில்லையா அன்னைக்கு என்று தக்பீர் கட்டிட்டு நீ யோசிக்க கூடாது. என்ன உங்களுடைய எண்ணத்துல உள்ள வரணும், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், எனக்கும் சரி, நான் பெரிய இந்த எனக்கு எல்லாம் சொர்க்க எண்ணத்திலையும் அல்லாஹ் எண்ணத்துல இல்லை. மனுஷன் தான் ரசூலா என்ன சொல்றாங்க, ஷைத்தான் உள்ளத்துல வந்து கெடுப்பான், உள்ளத்துல வருவான். ஆனால் ஏண்ட அளவுக்கு முயற்சி என்ன, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் தொழு என்று உருவாக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் பாதை. அதுதான் எங்க அந்த பாதை எங்க போகும்? பாதைன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடுகிற பாதை. இந்த பாதை, இந்த வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய உருவாக்கினா. ஆனா இன்னைக்கு என்ன இல்லை, அது அப்படியே மாறிட்டு. நம்மளே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த பிடிப்பு இப்ப இல்லாம இருக்கு. ஆரம்பத்துல ஒரு சுன்னத் தொழுகை விட மாட்டோம், இரவு தொழுகை விட மாட்டோம். வந்த புதுசுக்கு, அதாவது இந்த இதுதான் கொள்கை, இதுதான் சரி என்று உருவாக்கியது மெல்ல படிப்படியாக இப்ப என்ன ஆகுறதுன்னு சொன்னா, சுன்னத்தை அது எல்லாம் கேட்க போறான், கேட்க மாட்டான், விட்டுரு, கடமை அது எப்பயாச்சும் தான் எனக்கு மிஸ் ஆகுது, எப்பயுமே மிஸ் ஆகுது, அவனை பாரு, அவன் எப்பயுமே தொழுறது இல்லை, நான் 3 வக்தாவது தொழுகிறேன் பாரு என்று இந்த விஷயத்தை பார்த்து என்ன ஆகுதுன்னு சொன்னா பாதை மெல்ல மெல்ல மாறுது. ஷைத்தாண்ட திட்டமே எப்படின்னா, அதாவது நம்ம பாதையை மாத்துறது யாரு? இப்லீஸ் தானே, ஷைத்தான் தானே. அதான ஒப்பந்தமே, அல்லாஹ்விடத்திலே போட்ட ஒப்பந்தம் என்ன, ஆதமே இங்க வா, இங்க வா, இதோ இருக்கிறானே இவன் தான் மனித குலத்தின் எதிரி, இவனை பார்த்து இப்லீஸ், இவன் சொல்றதெல்லாம் கேட்காத சொல்லிட்டான். இப்லீஸும் என்ன சொன்னான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல இப்லீஸ்ல திட்டம் எப்படி இருக்கும், ஷைத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்லலைன்னா பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா என்ன சொல்லியிருக்கிறான், இப்லீஸ்னா யாரு, அவனோட கூட்டாளி, அவனோட கூட்டம் ஷைத்தான் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சுய்யின லின்னாசி, அவன் அலங்கரிச்சு காட்டுவான். அதே மாதிரி அல்லாஹ் எனக்கு அவகாசம் உண்டுதா, எது வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் அவகாசம் தான். ஏன்னா நீ ரஜீம் தான், ரஜீம் எடுத்தறியப்பட்டவன் தான், நான் நரகத்துக்குரியவன் தான். ஆனால் நீ சொன்ன ஆழத்தை கட்டுப்படுன்னு சொன்னிய, என்னால முடியாது, நானா அவனாட்டு காட்டுறேன், நான் பெரியாளா அவன் பெரியாளா நான் காட்டுறேன். நெருப்பால் படைக்கப்பட்ட நான், களிமண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதத்துக்கு எப்படி நான் கட்டுப்படுவேன்? யார போய் யாருக்கு சுத்திதான் செய்ய சொல்ற, யாரு கட்டுப்பட்டு நிக்க சொல்ற, யாருலா நானும் அவனான்னு காட்டுறேன். நீ அதெல்லாம் ரெண்டாவது கதை, நான் சொன்னா நீ செஞ்சிருக்கணுமா இல்லையா, அல்லாஹ் அதான் கேட்கிறான். அதனால நீ ரஜீம் எடுத்தறியப்பட்டவன், அல்லாஹ் நான் அதெல்லாம் சரி ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அவகாசம் தான். என்ன அவகாசம் தான்? இந்த ஆதத்தின் வம்சாவளியா நானான்னு காட்டுறேன். உன் கட்டுப்பாடுகளுக்கு இல்ல, நீ சொன்ன மாதிரியே கேட்டு வாழ்கிற மக்கள் இருக்கிறார்களா, அல்லது நான் சொல்கிற மாதிரி கட்டுப்பாடுகள் அமைப்புகள் எனக்கு பின்பற்றி வருவர்களை பார்ப்போமா?
யாருன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான் என்ன, உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது, கியாமத் நாள் வருவரை உனக்கு அவகாசம் இருக்கிறது. எவனெல்லாம் உன்னை நம்புறானோ அவனையும் உன்னை தூக்கி எங்க போடுவேன், நரகத்தில் போடுவேன். என் பாதையிலே இருக்கிறான் பாரு, அவனை நான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். இல்லா இபாதகள் முஹ்லசீன், யாரு இப்லீஸே சொல்றான் என்ன, உன் இஹ்லாசுள்ள அவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் நான் கெடுப்பேங்கிறான். அதே மாதிரி எப்படி கெடுப்பேன், வலது புறத்தில் போவேன் யா அல்லாஹ், இடது புறத்தில் போவேன், மேல போவேன், கீழே போவேன், எல்லா இடத்திலும் போய் நான் என்ன செய்வேன், இவர்களை நான் கெடுப்பேன். அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், இவன் கெடுப்பான், கவனமா இருந்துக்க. போறாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வரலாறு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன் எந்த அளவுக்குன்னா, பாதையை பாருங்க, சைத்தான திட்டத்தை சொல்றேன், நம்மளை பாதையை மாத்துறது யாரு, இப்லீஸ் தானே. அதாவது இப்லீஸினுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு மரம் தான் 99% என்ன இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹலால், சொர்க்கம் தானே அவருக்கு. அவர் இருந்த இடத்துல அவருக்கு எது என்ன ஹராம், எந்த ஹராமும் இல்லையா அவருக்கு. ஒரே ஒரு ஹராம் என்ன, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஆதமே இதோ இருக்கிற இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருக்க வேண்டாம், வேற எந்த ஹராமும் உங்களுக்கு இல்லை. விரும்பி மாதிரி இருங்க, ஹவ்வா மாதம் நீங்க 2 பேரும் விரும்பின மாதிரி இருங்க. ஆனா இவன் சைத்தான் பார்த்து இப்லீஸை பார்த்துக்க, இவன் கெடுப்பான் வந்தான். சைத்தான் அவன் என்ன பண்ணா, வஸ்வாசை ஏற்படுத்தினா. ஆதமே இங்க பாரு, ஏன் அல்லாஹ் உன்னை இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொன்னான் தெரியுமா. இங்க இருக்கிற வானவர்கள், இவர்களை போல இந்த மரத்தை நீ நெருங்கினால் நிரந்தரமாக இருக்கலாம். எப்படின்னு பாருங்களேன், நமக்கு 1000 ஹராம் இருக்குது. அங்கிட்டு தெரியுமா அந்த பொம்பளை பார்க்க கூடாது, இங்கிட்டு தெரியுமா இந்த ஹராம், அங்கிட்டு வட்டி, இங்கிட்டு இது எல்லாம் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கிட்டு மட்டும் திரும்பாதப்பா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காத, மத்த எல்லாமே உனக்கு ஹலால். சைத்தான் எப்படி விளையாட்டை காட்டுறான் பாருங்க. அறிவுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு அறிவாளியாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதத்துக்கு எல்லா அறிவையும் நாங்க கற்றுக் கொடுத்தோம், எல்லா பேர்களையும் கற்றுக் கொடுத்தோம். அப்படிப்பட்ட அந்த அறிவாற்றல் மிக்க அந்த ஆதத்தைய இப்லீஸ் லேசா கெடுத்தான். எப்படி வந்து சொன்னா, அதமே இந்த மரத்தை நெருங்க இங்க இருந்துடலாம், அதான் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, என்ன இந்த இடத்தில் நிரந்தரமாக இருக்கலாம், அதுக்கு தான் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். ஓ அதுக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன செஞ்சாரு, மரத்தை நெருங்கினார்கள். நெருங்கினோன்னு அல்லாஹ் என்ன சொல்றான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் இறங்கி இங்க இருந்து, எல்லாரும் இங்க இறங்கிப்போ, இப்லீஸ் நீயும் போ, ஆதமும் போ. இப்லீஸுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வித்தியாசம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டான், யாரெல்லாம் நான் தெரியாம செஞ்சு மன்னிச்சேன். இப்லீஸ் என்ன பண்ணான், அவன் ஏற்கனவே ரஜீம் எடுத்தறியப்பட்டவன். இப்ப இந்த இப்லீஸ் ஆத நபியே கெடுத்தவன் நம்மளை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனை ஹராம் இருக்கிறது. ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அறிவு மிக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுக்க முடியும் என்றால், எல்லா புறத்திலும் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட ஹராமான விடயத்தை தூண்டி தூண்டி கெடுக்கிறது எவ்வளவு நேரம் போகும். அவனுடைய குதிரை படை இருக்குது, காலாப்படை இருக்குது, சைத்தான் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது, எல்லா வழியில இருக்குது. குரான் ஓதுவோம், போனை எடுப்போம், இங்க டனாங்கன்னு ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிபிகேஷன் என்ன, அதை போய் பார்ப்போம், முதல்ல அதை போய் பார்ப்போம், அதை போனா அங்க ரீல்ஸ், அங்கிட்டு போய் நம்ம என்ன ஆரம்பிக்கிறதுக்கு இந்த போன் எடுத்தோம், குரானை ஓதுது. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம், துனியா தொங்க ஒரு ஏரியில போய் நிக்கிறோம். இதான் இப்லீஸ் பாதையை மாத்தி விட்டுறான், டைவர்ட் பண்றோம். யதார்த்தமா யோசிங்க, நம்ம பாதை இன்னைக்கு எந்த அளவுல இருக்குதுன்னு யோசி. நம்ம சொர்க்கத்துக்கு போக வந்த நம்மள சைத்தான் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான்னு யோசிங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம், அந்த சமூகத்தினுடைய அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு என்ன செய்யறோம், மெல்ல மெல்ல மாறுறோம் சகோதரர்கள். இதுல இருந்து யார் தப்ப முடியும், அந்த இப்லீஸே சொன்னானே, இல்லா இபாதகள் முஹ்லசீன், இஹ்லாஸான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்தவர்கள், இவர்களை மட்டும் கெடுக்க முடியும். அவர்கள் யாரு, அவர்கள் ஈமான் உள்ளவர்கள். இப்ப நீங்க சொல்ற இன்னைக்கு பயான் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் பற்றிய செய்தி பேசப்பட போகிறது, நபியை பற்றிய செய்தி சொல்லப்பட போகிறது. இந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்க, வரணும் வெள்ளிக்கிழமை ஒரு லீவ் நாள், இந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்க. இது அல்லாஹ் உங்கள் மீது வைத்த ஒரு அன்பாக இருக்கலாம். மயுரிதுல்லாஹ் பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு மார்க்க விளக்கத்தை கொடுக்கிறான், மார்க்க விளக்கத்தை கொடுக்குறான். அல்லாஹ் நலவை நாடுறோம், மார்க்க விளக்கத்தை கொடுக்குறான். எத்தனை பேர் அல்லாஹ் கலட்டி விட்டுருப்பான், இல்ல போயிடாத இங்க இல்ல எங்கேயோ மார்க்க செய்தியை விட்டு அல்லாஹ் எத்தனை பேரை கலட்டி விட்டான். அந்த கலட்டி விட்ட கூட்டத்தை விட்டு, இல்ல இவன் அப்துல்லா இந்த இடத்துக்கு வரணும், முகமது இந்த இடத்துக்கு போகணும், இந்த மார்க்க செய்தியை கேட்கணும், அல்லாஹ் தெரிவு செஞ்சான்றேன். அதுதான் அல்லாஹ் வைக்கிற உங்கள் மீது ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு. இந்த பாதைகள் இதைகளை நாங்கள் முறையாக என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம முக்கியமா தக்க வைக்கிறது என்ன, பாதையை தடுமாறாம நம்ம ஈமான பாதுகாத்துட்டே இருக்கோம். சைத்தான் வருவோம், எல்லா திசையிலையும் வருவோம், எல்லா கோணத்திலையும் வருவோம், எல்லா வழியிலையும் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு உண்டான வழியாக வந்துகிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி உருவாக்கினாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க ஒரு நபித்தோலை, யார் ரசூலுல்லாஹ் உங்களிடம் இருக்கும்போது, உங்கள் சபையில் இருக்கும் போதே ஈமான் அப்படியே உச்சகட்டமாக இருக்கிறது, நாங்க எங்க மனைவி பிள்ளைகள்னு போன உடனே அது குறைந்தது போன்றது இருக்கிறது, இது ஒரு நிஃபாக்தனமா, இது ஒரு முனாஃபிக்தனமா, நயவஞ்சகத்தனமா? இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஈமானுங்கிறது இந்த மாதிரி தான், கூடும் குறையும்ங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, குடும்பத்தின் பக்கம் போகிற போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது, இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் நம்ம வேற ஒரு கோணத்துக்கு போகுது. அப்ப அதோட நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு என்ன செய்யணும், குர்ஆனை எடுங்க,
சொல்றது மாதிரி செஞ்சு பாருங்க. அதாவது நம்ம இடத்துல உள்ளச்சம் ஏற்படும், அல்லாஹை பற்றிய பயம் வரும். என்ன, குரானை எடுங்க, குரான் எடுத்து தர்ஜுமா இருக்கிறது, தமிழ் இருக்கிறது. இந்த தர்ஜுமால நரகத்தை பற்றி சொல்கிற வசனம். இந்த உலகத்துல இருந்து நீங்க எப்ப பிரிய போறீங்க, இது சைத்தான் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நீ இப்பயா பிரிய போற, உனக்கு இப்ப என்ன இல்ல, சுகர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, அவனை மாதிரி உனக்கு ஏதாவது நோய் இருக்கா, ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ எவ்வளவு காலம் இருக்க போறாய்? நீ எப்படியும் 70-75 வருஷம் வரை இருப்பாய். 60-65 வருஷத்துக்கு அப்புறம் யோசி. ஆனா அவருக்கு பாரு, அவர் நாளைக்கோன்னு இருக்காரு பாரு. அந்த மனுஷன் பள்ளியோட இருக்காரு, அவர் மேட்டர் வேற. அவரு பள்ளியோட இருப்பதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனா நீ பள்ளியோட இருக்கணுமா? தேவையில்லை. ஏன்? உனக்கு தான் என்ன கொலஸ்ட்ரால் இல்லையே. நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னா, யாரா இறந்து விட்டா உடனே என்ன பண்றது? அவருக்கு ஏன் அவர் திடீர் மரணம்? 35 வயசுல மரணிச்சா. ஏன்னா அது அந்த படி எனக்கு நரம்பு வெடிச்சான், அல்ஹம்துலில்லாஹ், திருப்தி. ஏன் இவருக்கு நரம்பு வெடிக்கல? நரம்பு வெடிச்சதுனாலதான் அவர் மரணித்திருக்காரு. இவர் ஏன் மறந்து? அவரு சின்ன வயசுல தானே அவருக்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாகி அதனால இறந்து விட்டார். அவருக்கு ஹார்ட் பிளாக் இருந்துச்சு, அதனால அவர் இறந்து போனாரு. அப்பா நல்ல வேலை, அல்லாஹ் பாதுகாத்து, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் என்ன நினைக்கிறான் என்றால், மரணத்துக்கு நோய் காரணமாக இருக்க வேண்டும் நினைக்கிறான். மரணம் வர்றதற்கு நோய் காரணமாக இருக்க வேண்டும் நினைக்கிறான். இது சைத்தான் போடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலாவது உனக்கு மரணம் வரும். அது 6லயும் வரலாம், 60லயும் வரலாம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? நன்மைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த இறுதி தருணம் மறுமைக்கு தயாரான நிலையில நீங்கள் இருக்க வேண்டும், மறுமைக்கு ஆயத்தமான நிலையில நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் மற்றும் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு யாரே? உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி. உஸ்மான் எங்க இருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன்கூட்டியே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி, அவர் சொர்க்கத்துல இருப்பார் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பல பேரை சொல்றாங்களே, அதுல சொல்லிட்டாங்க. இப்ப நம்மள யாரையாவது சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அபு இந்த ஹாலிதுங்கிறவர் இருக்காரு, அவர் ஃபில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டாங்கண்டா எப்படி இருக்கும்? வேற என்ன வேணும்? ஒரு ஈமான் உள்ளவனுக்கு சொர்க்கவாதின்னு நம்மள சொல்லிட்டாங்கண்டா வேற என்ன வேணும்? வேற ஒண்ணுமே வேணாம். உலகத்தில் வாழ்வதன் நோக்கமே என்ன? சொர்க்கத்தை அடைவதற்கு. அதை ரசூலுல்லாஹ் டைரக்டா சொல்கிறார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அப்படி 10 பேரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதுல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாதியாக இருக்கிறார், தெரிவு செய்யப்படுகிறார். நான் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி விட்டு போன அந்த சமுதாயத்தினுடைய நினைப்பும் சிந்தனை வெங்க இருக்குன்னு பாருங்க. மன்னரை ஒரு மையத்தை அடக்குவதற்காக வருகிறார். மையத்தை அடக்க வந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, எப்பயுமே அழுவார். அவர் பயங்கரமா அழுவார். அப்ப பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க, எதுக்கு அழுவுறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் அழ வேண்டும்? அப்ப அதுக்கு உஸ்மான் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அவர் அழணுமா? அவர் தான் ஃபில் ஜன்னா, சொர்க்கவாதி. ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யாகுமா? உஸ்மான் ஃபில் ஜன்னான்னு அவர் எங்க இருப்பாரு? சொர்க்கத்துல. அல்லாஹ்வின் தூதர் வாக்களித்து விட்டார்கள். அவர் நரகம் போவாரா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முன்கூட்டி சொல்லிவிட்டார்கள், அவர்களுடைய தியாகத்திற்காக அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவருக்கு என்ன இருந்தது? பயம் இருந்தது. உஸ்மானே, நீங்கள் ஏன் அழ வேண்டும்? இந்த மன்னரைக்கு அருகிலே வந்தால் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நோக்கம் என்ன? யாரையா அடக்கம் செய்ய வந்தால் நீங்க ஏன் அழ வேண்டும்? அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதருடைய உலகத்தினுடைய முடிவுக்கு பிறகு இந்த மன்னரை தான் முதல் சந்திப்பு. இந்த மன்னரை வாழ்க்கை வெற்றி என்றால் இதற்கு பிறகு எல்லாமே அவருக்கு வெற்றியாக இருக்கும். இதுவே தோல்வியாக இருந்து விட்டால் எல்லாமே தோல்வியாக இருக்கும். இதை நினைச்சுதான் எனக்கு பயமாக அழுதாருன்னு. ஆனா அவர் அழணுமா? அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொர்க்கவாதி. ஆனால் அதுதான் ஈமானுங்கிறது, இதுதான் நம்பிக்கைங்கிறது. இந்த நம்பிக்கை, இந்த ஈமான் நம்மிடத்தில் இன்றைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பதான் நம்ம தடுமாறாம பாதம் மாறாம இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் குழம்பாம இருக்கு, சைத்தான் கெடுக்க முடியாம இருப்பான். எப்பயுமே நம்மை கெடுக்க முற்படுகிற போது, இந்த ஆளையெல்லாம் கெடுக்க முடியாதுப்பா, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் மார்க்கத்தை, ஈமான்ல, நம்பிக்கையில என்று அவனை இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகிறார். கடைசியாக ஷுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் இருந்திருந்து பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமூகத்தை சொல்றேன். இருந்திருந்து பார்க்கறாங்க, அவரால் இருக்க முடியல. தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார், பொருளாதாரம் நிறைய சேர்த்தார். இருந்து பார்த்தா இங்க பார்க்க முடியல. இங்க உமரை பார்க்கவில்லை, அபூபக்கரை பார்க்க முடியவில்லை. எல்லோரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போய்விட்டார்கள். எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய தொழுகை அந்த சார்ந்த ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க முடியவில்லை. எதை மட்டும் பார்க்க முடியும்? இங்க இருந்த பொருளாதாரத்தை பார்க்க முடியும். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கெட்டவர்களை தான் பார்க்க முடிகிறது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மனம் கேட்காமல் தான் இங்க இருந்தா இந்த பாதையே தனக்கு தவறு, என் பாதை எங்க இருக்கணும், ஹிஜ்ரத் செய்து நான் மதீனாவுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஷுஹைப் இப்னு சினான் ரதி என்ன செய்யறாருன்னா, வீட்டுக்குள்ள தான் சம்பாதித்த சம்பாத்தியத்தை மறைத்து வைத்து விட்டு இவர் போறார். போகும்போது குறைஷி காதர்கள் கண்டாங்க. ஷுஹைப் எங்க போறீங்கிறான்.
நான் வந்து மதீனா நோக்கி போகிறேன். அதெல்லாம் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ போவத அதுக்கு முன்னாடி ஒரு பேசுற பல வார்த்தைகள் பேசுற, என்ன நான் அம்பு எப்படி வீசுவேன்னு தெரியும், என்கிட்ட வந்துடாதீங்க குறைஷிகளே, காஃபிர்களே, என்னிடத்தில் அம்புகள் எல்லாம் முடிந்து விட்டதே, இந்த ஷுவைபை தாக்கலாம் என்று நீங்கள் அப்போது கூட முற்பட வேண்டாம், என்னிடத்தில் கத்தி இருக்கிறது, கத்தியை வைத்தும் எப்படி நான் போராடுவேன் என்று உங்களுக்கு தெரியும், அவர் வரலாறு சொல்லுகிறது. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த குறைஷிகள் சொல்லுது, அதெல்லாம் இருக்கட்டும் ஷுவைப், எல்லாம் ஓகே நீ போ, ஆனால் அந்த சம்பாதித்த எங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் மக்காவில் சம்பாதித்த இந்த சம்பாத்தியத்தை எடுத்துட்டு மதீனாவுக்கு போகாத, அதை கொடுத்து ஒப்படைத்து விட்டு போ. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் அந்த பாதைங்கிறது. அவர் சொல்கிறார், நான் மதீனாவுக்கு போவதற்கு தடையாக என் பொருளாதாரம் இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்கு தடையாக என் பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னா, அதையெல்லாம் என் வீட்டில் இன்ன இடத்தில் நான் ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறேன், அதை நீங்க போய் எடுத்துக்கங்க, என்னைய விட்டுருங்கிற. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன மதீனாவை நோக்கி அல்லாஹ்விடத்திலே சிறந்த வியாபாரம் செய்த ஒருவர் மதீனாவை நோக்கி வருகிறார். எல்லா நபித்தோழர்களும் ஆரோப்பம், யாரு பார்த்தா ஷுவைப் இப்னு சினான் ரலியல்லாஹு வர்றாங்க. அல்லாஹ்வுக்காக முழு சொத்தையும் தாரை வார்த்து விட்டு மதீனாவை நோக்கி வந்தார்கள். இதுதான் பாதை. பாதை மாறி இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. எது மாறாத பாதை? மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி பயணிக்கிற பாதை. இதுதான் பாதை. இப்ப நான் காலையில எழுந்துறதுல இருந்து இரவேல உறங்கும் வரும் வரைக்கும் எங்களுடைய இந்த அன்றாட வாழ்க்கையில நான் இஸ்லாமிய பாதையில் இருக்கிறேனா அல்லது இஸ்லாமிய பாதையை விட்டு நகர்ந்திருக்கிறேன்னு நீங்க தான் பார்க்கணும். நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற எனக்கு சொல்ல முடியாது, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே பார்க்க முடியாது. ஏன், நான் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணணும். நான் இது இன்னைக்கு செஞ்சேன், இன்னைக்கு நான் இத்தனை மணிக்கு இந்த தொழுகையை தொழுதிருக்கிறேன், இந்த தொழுகையில நான் இதை ஓதி இருக்கிறேன், இந்த துவாவை ஓதி இருக்கிறேன், உயிரோட்டம் உள்ளவனாக நான் தொழுகையை தொழுதிருக்கிறேன்னா, இல்லாட்டி அவசரத்துல இந்த போற அவசரத்துல தொழுதிருக்கிறேன்னா என்று எல்லாம் பாருங்க. பார்த்து நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி அந்த பற்றுள்ளவர்களாக இருந்தார்களோ, அடிமை விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்களோ, இதுதான் அந்த பாதை. அந்த பாதையில நானும் இருந்து என்னுடைய குடும்பத்தாரை உருவாக்க வேண்டும். அதுதான் வெற்றிக்குரிய பாதை. அது இருக்க வேண்டும். அது இல்லாம இன்னைக்கு சைத்தான் அங்கிட்டு எடுத்துட்டே வர்றான் பாருங்க, எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, இறுதியா சில விஷயங்களை சொல்றேன். அதாவது சைத்தான் எந்த அளவுக்கு நம்முடைய மனமாற்றங்களை கொண்டு வந்தான்னா, நாம வந்து உள்ளத்துக்குள்ள பெண்ணை வந்துருச்சுன்னு சொன்னா சில பல பேர் உள்ளத்துல என்ன இருக்குன்னா, நாம இனி சொர்க்கம் தான்ப்பா, நாம செஞ்ச இபாதத்துகள் என்ன, நாம செஞ்ச தியாகங்கள் என்ன, நாம செஞ்ச பிரச்சாரங்கள் எங்க, அந்த பிரச்சாரங்கள் எங்களை எங்க கொண்டு போய் விட போகுது, போ சொர்க்கத்துல கொண்டு போய் விட போகுது. அவனை பாரு, அவனை மாதிரி கெட்டவனாக மோசமானவனாக நான் இல்லை. நாம போறது, அதாவது இந்த பாதையை கடந்துட்டா இருப்பாரு. எந்த பாதையை? இஸ்லாமிய பாதையை கடந்து இப்ப அவரு சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில தான் நிக்கிறாரு இருப்பா அவரு. அந்த மாதிரி ஒரு நினைப்புல என்ன பண்றதுன்னா, அவர் இப்ப தொழுகிறது கிடையாது, சரியா தொழுகிறது கிடையாது, மார்க்க விளக்க வகுப்புகளை கலந்து கொள்றது கிடையாது, அவர் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாரு, எதாவது நன்மைகளை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இனி நான் சொர்க்கத்துக்கும் எனக்கு இடையில ஒரு சின்ன ஒரு மவுத்து மட்டும்தான் ஒரு சின்ன இடைஞ்சல் மாதிரி இருப்பார். இந்த நினைப்பு இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய தவறு. இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன கொள்கிறார்கள்? ஒரு முறை அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரதி அவர்களுக்கு உணவு தட்டு வைக்கப்படுகிறது. அப்ப அந்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரதி அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே ஒரு வியாபார தந்திரம் மிக்க வியாபாரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். அவர் உணவு தட்டு வைக்கப்படுகிறது. உணவு தட்டு வைக்கப்பட்டு அந்த உணவுகளை எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உணவுகள் எல்லாம் இன்று எங்களுக்கு வழங்கப்படுகிறது, பிற்காலத்துல வழங்கப்படுகிறது, இதுவெல்லாம் இல்லாத ஒரு காலம் இருந்தது. முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் செல்வந்தராக இருந்தார், இஸ்லாத்துக்காக வந்தார், கொல்லப்பட்டார். அவரை போத்துறதுக்கு சரியான கவன் புடவை கூட இல்லாமல் மரணித்தார். இன்றைக்கு இதெல்லாம் எங்களுக்கு வழங்கப்படுகிறது, மறுமையில் எங்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மாதிரி உருவாக்கிய அந்த நிலையில எங்களுடைய வாழ்க்கையும் போகணும். காலையில் எழுந்திருச்சு துவா, திக்ருகள், அதுக்கார்கள், ஓத வேண்டியவைகள், துவாக்கள், குர்ஆனை ஓதணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை என்னாங்க. ஒரு அல்ஹம்து சூரா ஓதுனா கூட எத்தனை நன்மைகள் கிடைக்கும். என்னோட புரிஞ்சுக்கணும், சைத்தான் எப்பயும் வீணான விஷயத்தில் ஈடுபடுத்திட்டே இருப்பான், வீணான காரியத்தில் ஈடுபடுத்திட்டே இருப்பான். நீங்க உங்கள் மறுமை வாழ்க்கையை பாருங்க. வீணான விஷயத்துல செய்திருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அர் ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் பாதையில் போய்கொண்டிருப்பார்கள். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், மடேர்களுடத்தில் பேசினார், காலு சலாம், அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு வேலை இருக்கு, போகணும். என்ன வேலை இருக்கிறது? இபாதத்து, நன்மை செய்கிற வேலைகள் இருக்கிறது. இந்த உங்கள்கிட்ட வீண் சர்ச்சை செய்வதற்கு அர்த்தம் இல்லை, வீணான பேச்சுக்கு அர்த்தம் கிடையாது. நீ முட்டிட்டு மோதிட்டு கிட, எங்கேயாச்சும் போய் சண்டை பிடிச்சிட்டு கிட, எனக்கு அது ஈடுபட முடியாது. வீணான விஷயத்தை விட்டு மூமின்கள் புறக்கணித்து நன்மை சேகரிக்கிற விஷயத்துல மட்டும் இருக்கணும். நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு என்னுடைய இறுதி முடிவு முஸ்லீமாக நன்மை சம்பாதித்தவனாக நான் இருக்க வேண்டும். கபருக்கு, என்னுடைய மன்னரை வாழ்க்கைக்கு, என் மறுமை வாழ்க்கைக்கு நான் தயாரித்த நிலையில் நான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணிக்க வேண்டாம்.
முஸ்லிம்களாக வேண்டி மரணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இதை எப்ப சொன்னாங்க? எல்லா உரையினுடைய ஆரம்பத்தில் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. வலா தமூத்துன்ன இல்லா வஅன்து முஸ்லிமுன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியானாக வேண்டி நீங்கள் மரணிக்க வேண்டாம். ஏன்? அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. இப்ப நான் யாராவது இங்க மரணித்தால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி, யா அல்லாஹ் நான் திரும்ப ஒரு அவகாசத்தை தவறா வாழ்ந்துட்டேன், இப்பதான் இந்த மலக்குமாரை பாக்குறேன், இப்பதான் இந்த விசாரணை செய்யற மாணவர்களை பார்க்கிறேன், பயங்கரமாக இருக்கிறார்கள், சம்மட்டின்னா இதான் எனக்கு தெரிகிறது, பயங்கரமா இருக்கிறது, எனக்கு ஒரு வாய்ப்பை தா. அல்லாஹ் சொல்றான். அதுக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்? சொல்லிட்டான். வாய்ப்புங்கிற உலகம், வாழ்க்கைங்கிறது வாய்ப்பு ஒரு முறைதான். யா அல்லாஹ் சதகா செய்து ஒரு நல்ல சாலிகான மனிதராக, உண்மையாளனாக நான் இருந்து விட்டு வருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தா, ஒரு வாய்ப்பை தா என்று சொல்லி அல்லாஹு தஆலா இடத்துல கெஞ்சுவார். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? முடியவே முடியாதுப்பா, முடியாது, உனக்கு உலகத்தில் அவகாசம் வழங்கப்பட்டு விட்டது. அவகாசத்தை வழங்கியதற்கு பிறகு இனி என்ன இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, முடிந்து விட்டது, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு, நீ சம்பாதிச்ச நன்மைகளோடு தான்ப்பா. அந்த கபருக்குள்ள வந்தால் நன்மையான காரியத்தை சம்பாதித்திருந்தால் ஒரு அழகான உருவத்தில் உங்கள் நன்மை உங்களுக்கு துணை நிற்கும். ஒரு பாவத்தை சம்பாதித்திருந்தால் ஒரு கருப்பான உருவம் வந்து நிற்கும். ஆனால் அவங்க சொல்லப்படி யார் தெரியுமா? இதுதான் நீ சம்பாதித்த நன்மைகள் உனக்கு துணையாக இருக்கும். புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு. இது யாரு தெரியுமா? இதுதான் நீ சம்பாதித்த பாவம், அருவருக்கத்தக்க ஒரு உருவமாக வந்து நிற்கிற. இதுதான் உனக்கு உனக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும், உன்னுடைய கபரு வாழ்க்கைக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னண்டா, நாம போக வேண்டிய பாதை என்ன? சொர்க்கத்துக்கு உண்டான, மறுமைக்கு உண்டான பாதை. சைத்தான் அப்பப்போ ஒவ்வொரு திசையில அல்லாஹ் எடுத்து சொன்னா என்ன, எல்லா திசையிலும் நான் கெடுப்பேன், அங்க வா இங்க வா என்று சொல்லி நான் கெடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அதுல இருந்து சுதாகரித்து கொண்டு எப்பயுமே அந்த எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் எப்பயுமே அந்த எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கு மரண புரிவான வாக்குதான்.